शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பஞ்சதசி கிரந்தத்துல வித்யாரண்ய சுவாமிகள் அருளின பஞ்சதசி கிரந்தத்தினுடைய தீப பிரகரணத்துல 9வது சாப்டராக இருக்கக்கூடிய தியான தீப பிரகரணம் பார்த்துருக்கோம். தியான தீப பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா ஒரு 12 ஸ்லோகம் ஆரம்பத்திலிருந்து சம்பாதி பிரமம் விசம்பாதி பிரமத்தை பத்தி சொன்னார். எப்படி பிரம்மஜானமானது வாஸ்தவ ஞானமாகவும் ஆகலாம். எல்லா பிரம்மஜானங்களும் வாஸ்தவமாக ஞானமாக வேண்டியதுன்றது இல்ல, சில சமயத்துல இப்படியும் ஆகலாம் என்பதை லோகத்துல நாம பார்த்திருக்கோம். அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொன்னார். பிரத்யட்சமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், அனுமானிக்கமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அப்புறம் ஸ்ருதியினால இதை பண்ணி எதுக்காக இதெல்லாம் சொன்னார் அப்படின்னா நிர்குண பிரம்ம உபாசனையினாலேயும் ஞானமானது ஏற்படலாம் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு 13வதுல இருந்து ஒரு 29வது ஸ்லோகம் வரைக்கும் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அதிகாரியார் அப்படின்னு சொன்னார். நிர்குண பிரம்ம யார் உத்தம அதிகாரியா, அவனுக்கு சிரவணத்தினாலேயே வந்துடுறது, அவனுக்கு ஞானமானது தெரிஞ்சது, நிதி வியாசமானது உடனே புரிக்கிறது. சில பேருக்கெல்லாம் புரிக்க மாட்டேங்கிறது. ஏன் அப்படி புரிக்க மாட்டேங்கிறதுனா அவளுக்கெல்லாம் வேதத்துல அவாந்தர வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு 2 இருக்கு. இந்த அவாந்தர வாக்கியங்களுக்கெல்லாம் நன்னாவே இவனுக்கு புரியும். ஆனாலும் இந்த மகா வாக்கியத்துல மாத்திரம் அவனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால இந்த இப்ப இவனுடைய நாலேஜ் எந்த கேட்டகரியில சேருது அப்படின்னா இன்னும் அது எனதாக ஆகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அதுக்கும் ஒரு கேப் இருக்கு. அப்ப அது பரோட்சமாகத்தான் இருக்கிறது. இன்னும் அனுபவமாக அபரோட்சமாக அது ஆகவில்லை. பரோட்ச ஞானமானது இருக்கு அவனுக்கு, ஆனா அபரோட்சமாக இன்னும் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரதிபந்தகங்கள் இருக்கு அவனுக்கு. திருஷ்ட பிரதிபந்தங்களும் இருக்கு, அதிருஷ்ட பிரதிபந்தங்களும் இருக்கு. திருஷ்ட பிரதிபந்தகங்கள் எப்படி போகும்னா திருப்பி திருப்பி கேட்கறதுனாலதான் போகும். அதிருஷ்ட பிரதிபந்தகங்கள் இருக்க அது எப்படி போகும்னா கர்மாவனாலையும் உபாசனையானாலையும் அது போகும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவாந்தர வாக்கியங்கள்லாம் வர்ணனை ஆனால் எப்படி உபாசனை மூலமாக அந்த கரண சுத்தியும் அந்த கரணை செல்வத்தையும் கிடைக்கலாம். ஆனா அந்த நாலேஜ் வரணுமே ஆனால் அது விசாரம் பண்ணித்தான் ஆகணும். விசாரம் பண்ணாம இது வரவே வராது அப்படின்னு சொன்னார். எப்படி அப்படின்னு சொன்னா இவனுக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் நான் ஒரு முமுக்ஷுன்னு அவனுக்கு தோன்றதை தவிர நான் முக்தன்னு தோண மாட்டேங்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு கேட்கறான், கன்வின்ஸ் ஆறான், நினைச்சு பார்க்கறான், எல்லாம் கரெக்ட். ஆனாலும் நான் முக்தன்னு சொல்றதுக்கு அவனால முடியல. நான் முமுக்ஷு தான் சார்னு சொல்லி விடுறான் அவன். அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா இந்த விருத்தியானது இருக்கு, எண்ணமானது அகம் பிரம்மாஸ்மின்றது விருத்தியானது இருக்கு. இந்த முமுட்சுவானவன் அப்ப என்ன பண்ணா இந்த விருத்தியை ஆவர்த்தி பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த விருத்தி ஆவர்த்தி ஞான விருத்தியாக மாறிட்டேன்னா வித்தியாசம் ஆயிடும். அது ஆகாத வரைக்கும் அது உபாசனா விருத்தியாகவே இருக்கு. அதனாலையும் இந்த ஞான விருத்தியானது ஏற்படலாம் அப்படின்னு சொல்ற சம்பாதி பிரம ஞானத்தினால வரலாம். நீங்க இப்படி எல்லாத்துக்கும் அந்த கண்டிஷனை போட முடியாது. இது ஆரோப விருத்தியாகத்தான் இருக்கு. ஆனாலும் ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டே இருக்கும் போது அது நிர்குண பிரம்ம ஞான விருத்தியாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரோட்ச ஞானமானது எப்படி அபரோட்சமாகிறதுன்னு சொல்லி அந்த அதிகாரிகளை பத்தி பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். போன தடவை எப்படி அதை பார்த்தோம்னா இந்த பரோட்ச ஞானம் அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை. அபரோட்ச ஞானமா தான் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. விசாரம் பண்ணதை நல்லா அது மனனம் பண்ணி நமக்குள்ள ஆக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா இந்த உபாசனாதி விஷயங்கள் பரோட்ச ஞானம் எல்லாம் அதெல்லாம் எப்படி அப்படின்னாக்க சகிருத் ஆப்த உபதேச மாத்திரேன அதெல்லாம் வந்துருது. ஒரு நல்ல ஒரு ஆப்தராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்லி கொடுத்தாருனாக்க உங்களுக்கு முழு நம்பிக்கை அவர் மேல இருந்தது. ஆனால் அதுவே அது சகிருதாப்த உபதேசேன பரோட்ச ஞானம் உத்பவே அப்படின்னு சொன்னாரு. சகிருத் ஆப்த உபதேசேன பரோட்ச ஞானம் உத்பவே. ஆப்தனால ஒரு தடவை உபதேசம் பண்ணதுனாலேயே அவனுக்கு
சாலிகிராமம் ரொம்ப வசதி, அதுல விஷ்ணு இருக்கார். பானலிங்கம் ரொம்ப வசதி, பானலிங்கத்துல அங்க இங்க பாக்குறேன், எல்லாரும் ஒத்துக்கிறா, இவோ எனக்கு உபதேசம் கொடுத்திருக்கார், ஆகையினால இது நிச்சயம் அப்படின்ற ஒரு அறிவானது அவனுக்கு உண்டாகிறது. அவன் அதுல சின்சியரா பண்ணலாம். விஷ்ணுமூர்த்தி உபதேசோஹி ந மீமாம்சாம் அபேட்சதே. இதை அவன் விசாரம் பண்ணி இவர் சொன்னது கரெக்டா, இது எங்கெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு அப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையா அந்த பண்ணிக்கொண்டே இருக்கிறான். விசாரணை தேவையில்லைப்பா. பூர்வ மீமாம்சா சாஸ்திரங்கள் மாதிரி இதுக்கு விசாரம் பண்ணிதான் தெரிய வேண்டியதுன்றது கிடையாது. சரி, கர்மோபாசி விசாரியேதே அனுஷ்டேய அவிநிர்ணயாத் பகுஷாகா விப்ரகீர்ணம் நிர்ணேதும் கப்ரபு நரஹா. அனுஷ்டிக்க வேண்டியது நிர்ணயமாகல இன்னும். அந்த மாதிரி சமயத்துல ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணார், அது நிர்ணயம் ஆயிடுத்து, அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். சில விஷயங்கள்லாம் இருக்கு லோகத்துல, அதுக்கு அனுஷ்டேய அனிர்ணயாது, அது நிர்ணயம் ஆகாத சமயத்துல அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஈவன் தோ இட் இஸ் கர்மா அண்ட் உபாசனை. நான் என்ன சொன்ன முதல்ல, இதுக்கு மீமாம்சை எல்லாம் தேவையில்லை, விஷ்ணுமூர்த்தி உபதேசம் வந்துட்டு அதுக்கு மீமாம்சை எல்லாம் பண்ணிட்டு விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இல்லப்பா, சில கர்மாக்கள்லாம் இருக்கு. சில கர்மாக்கள்லாம் என்ன தெரியுது, அனுஷ்டானம் எப்படி பண்றதுன்னு நிர்ணயம் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்மாவும் அந்த உபாசனையும் கர்மோபாசி விசாரியேதே. அப்ப அந்த கர்மா உபாசனை இவைகள் எல்லாம் 4 பேர்கிட்ட கேட்டு புத்தகங்கள்லாம் படிச்சு அப்படிதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. பிரயோகத்தெல்லாம் ஏன் நம்மளுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க, பகுஷாகா விப்ரக்கியம். வேதத்துல பல சாக்கைகள் இருக்கு, பல இடத்துல அது அப்படியே சதறி கிடக்கிறது. அதெல்லாம் கப்ரபு நிர்ணயித்தும் நரகா. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால அது எப்படி சார் தெரியும் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் வேதத்துல இருக்கு. நான் போன தடவை கூட சொன்னேன் இல்லையா, ஹோலாக உற்சவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹோலி அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத மந்திரத்தை பார்த்தோம்னாக்கா, ஹோலாக உற்சவம் நம்ம கொண்டாடித்தான் ஆகணும்னு இருக்கு. ஆனா நம்ம லோகத்துல போய் பார்த்தோம்னா யாரும் கொண்டாடுற மாதிரி தெரியல தட்சிண தேசத்துல. ஆனா உத்தர தேசத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது, 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் நம்ம ஆளுகள்லாம் கொண்டாடுறது இல்ல அப்படின்னு போய் விசாரிச்சு அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது ஏதாவது புத்தகம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் வேத சாக்கையில சதறி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக ஆபஸ்தம்பரோ போதாயனரோ திராட்சாயனரோ அவெல்லாம் என்ன பண்ணா கிளியர் கட்டா எழுதி வச்சுட்டாங்க. அவ எல்லா வேதத்திலயும் எங்க சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு அதெல்லாம் போய் பார்த்து அதெல்லாம் புரிஞ்சுட்டு இது அடுத்து வர ஜெனரேஷன் இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவ என்ன சொன்ன பண்ணிட்டா சூத்திரங்களாக எழுதி வச்சா. ஆபஸ்தங்க கிருத்திய சூத்திரம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆபஸ்தம்ப ஸ்ரௌத சூத்திரங்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடார். தர்ம சூத்திரங்கள் இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டானாக்கா பின்னாடி இருக்கிறவாளுக்கு அதுவே ஒரு பிரமாணம் ஆயிருது. ஆபஸ்தம்பர்ன்ற ஒருத்தர் சொல்றாருனாக்கா அவர் வேதங்கள்லாம் தேடி அவர் அந்த காரியத்தை பண்ணிட்டு நமக்கு கொடுக்கிறார். இந்த புஸ்தகம் இருந்தா தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு அது போதும். அவர் சொன்னபடி நம்ம யோசிச்சு பார்க்கணும்னாக்க ரொம்ப கஷ்டம். ஆபஸ்தம்பர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், அவர் நம்ம பண்ண வேண்டிய எங்க சொல்லியிருக்கு, வேதத்துல எங்க சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த தேடுற விஷயங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணி அழகா பண்ணிட்டார். இத சொல்றாரு, கல்பசூத்ரைஹி கிரதிதஹா கல்பசூத்ரைஹி நிர்ணீதார்த்தஹா கிரதிதஹா. இப்படி அவர் என்ன பண்ணாரு, இந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அர்த்தத்தை கல்பசூத்திரங்கள் எல்லாம் அழகா கொடுத்துட்டாரு. நம்மளுடைய வேலை இப்ப என்ன ஆச்சு, ஈஸியா போச்சு. இப்ப என்ன பண்ணா அதை நம்ப அவ்வளவுதான். பரோட்ச ஞானத்துக்கு இது போதும், நம்ம தேடிட்டு போக வேண்டாம். ஆனா ஞான விஷயம் அப்படி இல்ல, எனதாகணும் நான் என்ன கன்வின்ஸ் ஆகணும். கர்மா விஷயங்களிலும் உபாசனா விஷயங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை தேவையில்லை. அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாக்க கல்பசூத்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி தாவதா ஆஸ்திகா விசாரமந்தரேனாபி உக்தோ சக்தா அனுஷ்டம் அஞ்சதா. விசாரம் பண்ணாமையே அதை நாம நம்பிக்கையோட பண்ணி அந்த பலனை நாமால் பெற முடியும். விசாரமந்தரேனாபி இல்லையா, விசாரம் செய்ய அவசியம் இல்லாமலேயே சக்தா அனுஷ்டானம், அதை நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டாம். ஏன்னா
நம்ம போய் தேடி இல்லையா அத பண்றது மீமாம்சையெல்லாம் நம்ம போய் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சூத்திர பாஷ்யம் படிக்கணும்னால 555 சூத்திரம் 4 அத்தியாயம். நீ இது பண்ணா சூத்திரங்கள் 12 அத்தியாயம். இதெல்லாம் படிச்சு புரிஞ்சு அப்படி பண்றதுன்றது நடக்காது. இதெல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் பண்ணி நமக்கு அழகா கல்பசூத்திரமாக எழுதி கொடுத்துட்டாங்க. ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதிட்டாங்க. நம்ம வேத மந்திரங்கள்லாம் எடுத்து நம்மளா அர்த்தம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க அருண பிரச்சனத்துல பார்த்தேன்னா ஜானுதக்னிம் உத்தரவேதிங் காத்வா அபாம் பூரயதி அபாகும் சர்வத்வாய புஷ்கர பர்ணகம் ருக்மம் புருஷம் இத்யுததாதி தபோ வை புஷ்கர பர்ணம் சத்யஹ ருக்மஹ அமிர்தம் புருஷஹ ஏதாவத்வாஸ்தி யாவதேததி யாவதேவாஸ்தி அப்படின்னு சாதாரணமா நம்ம பாராயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்குள்ள நீங்க பூந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பண்றதுன்னு ஜானு தக்னிம் உத்தரவேதிங் காத்வா. ஜானு தக்னிம் அப்படின்னா முழங்கால் அளவுக்கு ஒரு பள்ளத்தை போடு, அதுல உத்தர யாக மேடைக்கு வடக்குல இத பண்ணி காத்வா அந்த பள்ளத்தை எடுத்து அதுல அபாம் பூரையத்தி அதுல ஜலத்தை கொட்டு, அதுக்கு மேல ஒரு பலகைய வெயி, அந்த பலகையில அபாம் அதுல ஜலம் அபாம் சர்வத்வாய ஆபோவா இதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவாப பசவாபோன்னமாபோமிருதமாப சம்பிராடாபோ விராட விராடாபஸ்கந்தாகுஷ்யா போஜோ தீகுஷ்யா போஜு குஷ்யாப சத்தியமாப சர்வா தேவதா ஆபோ பூர்போ ஸ்வரோம் அப்படின்னு ஆபம் தானே எல்லாம். அதுக்கு பிரதிநிதியா தானே இங்க தண்ணிய அங்க ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி புஷ்கர பர்ணம் ருக்மம், அதுக்கப்புறம் என்ன பண்ண ருக்மம் தாமரை இலைய வைக்கணும், அதுல ருக்மம் வைக்கணும், அதுக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லி அதை வைக்கணும். எங்க வைக்கிறது? கணிச்சு கோட்டின இல்லையா, அதுல புஷ்கர பர்ணம்னா என்ன, அதை எதுக்கு வைக்கிறது? ஆனா இங்க சொல்லியிருக்கு தப்போ புஷ்கர பர்ணம் தபசுக்கு பிரதிநிதி தான் சார் தாமரை, அதனால தாமரை இலைய வைங்க. சத்தியம் ருக்குமஹா பொண்ணுனுடைய பிரதிநிதியானது, சத்தியத்தினுடைய பிரதிநிதியானது இது. இதையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா புருஷஹா அமிர்தம் அமிர்தனாக ஆயிடுவான் எல்லாம் சொல்றது சார். எப்படி பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் எப்படி பண்றது அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். உபானுவாக்கியம் மானுஷாகம் கமக்னிஞ்சினுதே சாவித்திரமக்னிஞ்சின் வானஹா கமக்னிஞ்சினுதே நாச்சிகேதமக்னிஞ்சின் வானஹா கமக்னிஞ்சின் ஆருணகேது கமக்னிஞ்சின் வான் அப்படின்னு இந்த கர்மா எல்லாம் பண்ணி ஆருணகேது ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மாவில இப்படி பண்ணணும். அதுக்கு இந்த சின்ன சின்னதா இந்த குருவி கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன அகல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல வைக்கணும். அந்த தண்ணிக்கு மேல வைக்கணும், அதுல இந்த மண்ணை போட்டு நிரப்பணும், அந்த மண்ணுக்கு மேல இது வைக்கணும். அதுல ஒரு ஒரு தாமரை இலைய வச்சுட்டே வரணும், அந்த தாமரை இலைக்கு மேல ஒரு ஒரு ருக்மத்தை வச்சுட்டே வரணும். அப்படின்றதெல்லாம் எப்படி பண்றது என்னன்றதெல்லாம் வேதத்துல ஆரம்பிக்கிறது சயனத்தை பத்தி அந்த அர்ண பிரச்சனத்துல இல்ல. இது பண்ணணும், இதனால அமிர்தத்துவம் கிடைக்கிறது, அதெல்லாம் நமக்கு தெரியுது. எப்படி இது தோன்றது, எப்படி பண்ண பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், அதுல எப்படி ஹோமத்தை வளர்க்கறது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அவ என்ன பண்றா, இது எல்லாத்தையும் பண்ணி சூத்திரம் எழுதி வச்சா, பிரயோக சாஸ்திரம் எழுதி வச்சார். அந்த பிரயோக சாஸ்திரம் தான் இப்ப நமக்கு கை கொடுக்கறது. அந்த பிரயோக சாஸ்திரத்துல என்ன சொன்னாரோ அதை பண்ணிட்டான். அவ இந்த மீமாம்சை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அதெல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டார். இது இருந்தாலே போதுமே பரோட்ச ஞானத்துக்கு, கர்மாவை பண்றதுக்கு. அதை போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால பரோட்ச ஞானத்துக்கு விசாரம் அந்தரேனாசி, விசாரம் இல்லைனாலும் இது போதும். அதுக்கு மீமாம்சா நான் அபேட்சதை, அதுக்கு மீமாம்சை தேவையில்லையே அப்படின்னு சொன்னாரு. சொல்லி அதுக்கப்புறம் சரி இது கர்மாக்கு நீங்க எப்படி ஆரணக்கு சயனத்துக்கு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் சொன்னேன். கர்மாக்கு எப்படியோ அதே மாதிரிதான் உபாசனைக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன் சார் கர்மாவும் உபாசனையும் ஒன்னா வசதி இல்லையா? இல்ல, அதுவும் கர்மான்றது பிசிக்கலா நீங்க பண்றது இல்லையா. வாக்கு காயம் மனசு மூணும் சேர்ந்துதான் ஒரு கர்மாவை பண்ண முடியும். இங்க என்ன உபாசனைன்னா இதுவும் ஒரு கர்மா தான், ஆனா என்ன மானசிக கர்மா. அதனால இங்கேயும் அதே ரூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்ளிகபிளோ கர்மாவுக்கு அது உபாசனிக்கும். உபாசீனாம் அனுஷ்டானம் ஆர்ஷ கிரந்தேஷு வர்ணிதம் விசார
விசார அக்ஷமம் விசார அக்ஷம மத்தியாச்ச தத்ருத்வா உபாசதே குரோ. இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால உபாசனா விஷயங்கள்லாம் என்ன குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அத மாதிரி பண்ணிட்டு போறது. எங்க போய் தேடுறது, எங்க சொல்லிருக்கு இங்க சொல்லிருக்கேன்னு தேட ஆரம்பிச்சா நமக்கு அவ்வளவுதான். ஒரு இது அவர் சொன்னாரா, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம், டேக் ஃபார் கிராண்டட்ல போயிட்டு இருக்கிறது தான் ஈஸி உபாசனா விஷயத்துல. அதனால உபாசனா விஷயங்கள்ல அனுஷ்டானம், இந்த அனுஷ்டானங்கள்லாம் எங்க ஆர்ஷ கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கு. பரசுராம கல்பசூத்திரம், தூர்வாச கல்பசூத்திரம் முதலிய விஷயங்கள்ல, தச்சோத்சவம் முதலிய விஷயங்கள் எல்லாம் விஸ்தாரமாக வர்ணித்தோம் இல்லையா? அங்க போய் பாத்துக்கிட்ட அதெல்லாம் அவெல்லாம் எங்கெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு, எங்கெல்லாம் தந்திரத்துல சொல்லிருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்து அவ கோடிஃபை பண்ணி நமக்கு எப்படி ஆபஸ்தம்ப ஸ்தோத்திரக்காரர் கர்மாவுக்கு பண்ணாரோ அப்படி இவெல்லாம் உபாசனைக்கு பண்ணிருக்கா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ நம்ம வேதாந்தத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா 6 விதமான மெஷரிங்கிறாடு. உபக்கிரமம், உபசம்ஹாரம், அர்த்தாபத்தி இல்லையா, அபியாசம், பலம், அர்த்தவாதோ, உபபத்திஷ்ட, லிங்கம், தாத்பரிய நிர்ணய அப்படின்னு பண்ற மாதிரி மீமாம்சகனும் அதே மாதிரியே பண்றான். அந்த வேத வாக்கியங்கள்லாம் முதல்ல என்ன சொல்லிருக்கு, பின்னாடி என்ன சொல்லிருக்கு, நடுவுல எப்படி போயிடு, இதெல்லாம் வச்சு அவன் டிசைட் பண்றான். உச்சா கிரியத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, உறக்க அந்த ரிக்க சொல்லு அப்படின்னு சொல்றது. இப்ப சந்தேகம் வந்துருச்சு, ரிக்க சொல்லுன்னு ரிக்வேத மந்திரத்தை சொல்றதா, இந்த பர்டிகுலர் ரிக்கு அத சொல்றதா அப்படின்னு சொன்னா அவன் அதெல்லாம் விசாரம் பண்ணி இது முதல் அக்னி ரிக்வேதா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வந்து கொண்டு விட்டதுனால அது ரிக்வேதத்தை தான் கவர்க்கிறது. இது உபக்கிரம நியாயத்தினால இப்படி தீர்மானம் பண்ணணும். சில இடத்துல என்ன சொல்றா, பின்னாடி வந்து நெஞ்சில தோசி போடு அப்படின்றத வச்சு உபசம்ஹார நியாயத்தினால இப்படி எடுத்துட்டு வரணும். திருப்பி இதையே சொல்றதுனால இதுதான் பிரமாணம். இப்படி எல்லாம் உபக்கிரமம், உபசம்ஹாரம், அர்த்தாபத்தி, அர்த்தவாதம், பலம், இப்படி பிரயோஜனம், இப்படி எல்லாம் வச்சு தீர்மானம் பண்ணிட்டான். அதை தவிர இன்னொரு மெஷரிங்கிறாலும் அவன் வச்சிருக்கான். அந்த வேத வாக்கியங்கள் ஸ்ருதி அப்படின்றது ரொம்ப பலம். ஸ்ருதி கிளியராவே சொல்லிட்டுன்னா அப்ப நீங்க விசாரமே பண்ணக்கூடாது. கிளியரா சொல்லிட்டுன்னா நமக்கு சந்தேகம் இல்லைன்னா அப்படி பண்ணிடணும். சில சமயத்துல ஸ்ருதி கிளியரா சொல்லாது, ஆனா ஒரு 2-3 அடையாளங்களை வச்சு போயிடும். அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த அடையாளத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம பூஜை பண்ணும் போது ராஜாதி ராஜாய பிரசஸ்ய சாகினே அப்படின்ற மந்திரம் இருக்கு. இது எதுக்கு கற்பூராத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, சார் ராஜ்ரு தீப்தவ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. ராஜுனாக்க என்ன அர்த்தம், ஒலிக்கிறதுன்ற அர்த்தம். அதை வச்சு அந்த ஒரு லிங்கத்தை வச்சுட்டு இது வந்து கற்பூரஹாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். இப்படி ஸ்ருதி, லிங்கம், அப்புறம் பிரகரணம், அது எப்படி எந்த இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, எப்படி படிக்கப்பட்டிருக்கு, அங்க முன்னாடி படிக்கப்பட்டதனுடைய ஆகாங்ஷை இங்க பூர்த்தி ஆகுதா, இங்க படிக்கப்பட்ட ஆகாங்ஷை அங்க பூர்த்தி ஆகுதா, இப்படின்னு பிரகரணத்தை வச்சு டிசைட் பண்ணலாம். சில சமயத்துல என்ன பண்ணா, ஸ்தானம் அது எந்த இடத்துல படிச்சிருக்கோ அந்த ஒரு அந்த வெயிட்டேஜ், அது இருக்கக்கூடிய ஸ்தானத்தினுடைய வெயிட்டேஜ் வச்சு பண்ணலாம். சில சமயத்துல அந்த பேரை வச்சுட்டு டிசைட் பண்ணலாம். இது எல்லாம் டிசைட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அந்த மீமாம்சால இருக்கு. இதெல்லாம் நம்ம சாமானியமானவங்க பண்ணி நம்ம உபாசனையை ஆரம்பிச்சா இந்த ஜென்மால எங்கிருந்து உபாசனை பண்றது? ஒன்னும் வேண்டாம். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு சப்தம் மஞ்சரி இருக்கு நமக்கு, ராமஹா, ராமோ, ராமஹா அப்படின்னு இருக்கு. இத நீங்க சிம்பிளா ராமஹா சிங்குலர், ராமோ அப்படின்னாக்க டூயல், ராமாஹா அப்படின்னு சொன்னா புளூரல், இப்படி நினைச்சிட்டு நம்ம பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஈஸியா. ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன தொல்காப்பியர்களுடைய சூத்திரமோ நன்னூல் சூத்திரங்கள்லாம் படிச்சுட்டா தமிழ் பேச ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் படிக்கல இல்ல அப்படின்னா என்ன பேசலையா? அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அதை நீங்க தெரிஞ்சுட்டுதான் பண்றோம்னு நடக்காது. நமக்கு பிராக்டிகலா என்ன இருக்கோ அதை சப்த மஞ்சரியிலயோ தாத்து மஞ்சரியிலயோ கொடுத்துட்டார். அதை வச்சு நீங்க உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சீங்கன்னா ராமா அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னாக்க பாணினி சூத்திரத்துக்கு போனோம். பாணினி சூத்திரம் போனா சு ஔஜ அம் ஔஜ அப்படின்னு ஒரு பிரதமா விபக்தி அந்த சு
பிரதமா விபக்தி ட்வியலா இருந்ததே ஆனால் ஔ டூ ஔ, மூணாவது ப்ளூரலா இருந்ததுன்னா ஜஸ்ட், அந்த ராமா பிளஸ் டூ, ராமா பிளஸ் ஔ, ராமா பிளஸ் ஜஸ்ட் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி அது சேர்ந்தது, அதுக்கப்புறம் சசஜுஷோருன்ற ஒரு சூத்திரத்தினால அது வந்தது. அதுக்கப்புறம் இந்த இஸ்தானது போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஊவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பதம் இருந்தது, ராமன்ற பிராத்திபதிகாரத்துக்கு மேல வந்த சுப்பிரத்யேகத்தினால ராமஹா அப்படின்னு ஆச்சு. அப்படின்னு இவ்வளவு சூத்திரங்களையும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் தெரிஞ்சுக்கிண்டு நம்ம பேசி படிச்சு இருந்தோம்னா எப்ப இந்த ஜென்மா முடியாது. வியாக்கரண சாஸ்திரம் முழுக்க படிச்சுட்டு தான் நம்ம சம்ஸ்கிருத கிரந்தத்தை உள்ள போறணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், அது முடியவே முடியாது. அதனாலதான் ஆச்சாரியால் நகி நகி ரட்சதி துக்குரஞ்சக்காரனே இல்லையா, இதுலயே இருக்காது. சைக்கிள்ல நீ இல்ல சார், நான் சைக்கிளை வாங்கிட்டேன், முழுக்க அதை படிச்சு பார்ப்பேன், எத்தனை போர்ஸ் இருக்கு, அந்த டயர் இருக்கு, அந்த டயர்ல எத்தனை ப்ளீடிங் இருக்கு, அதுக்கு நடுவுல எத்தனை ஸ்கொயர் வடிவுல இருக்கு, இதெல்லாம் அதுக்கு நடுவுல ஒரு கோடு இருக்கு, அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். ஹேண்டில் பார் இருக்கு, அந்த ஹேண்டில் பாரை நீங்க எடுத்தீங்கன்னா அது உள்ள நிறைய இருக்கு, செக்ஷனுக்காக அதுல இருக்கு, அதுல எவ்வளவு பால்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் சைக்கிள் ஓட்டணும்னு நினைச்சு யாராவது சைக்கிள் ஓட்டுவானா? நீ சின்ன வயசுல 6, 8 வயசு 9 வயசுல அவன் சைக்கிள் கத்துன்றான், 5 வயசு 6 வயசுலயே இல்லையா? இதுக்கு அவசியம் இல்லை, எது தேவையோ அதுதான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது கர்மா விஷயங்கள் உபாசனா விஷயங்கள் எல்லாம் ஆடம்பிடிக்கணும், விசாரம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் பண்ணுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டுதான் உபாசீனாம் அனுஷ்டானம் ஆச்ச கிரந்தேஷு வர்ணி இதெல்லாம் அவ பார்த்துதான் உனக்காக இதை பண்ணிருக்க. அந்த நம்பிக்கையோடு நீ அதை நம்பி உபாசனையை பண்ண வேண்டியதான் இல்லையா? ஆர்ஷ கிரந்தேஷு வர்ணிதம் விசார அக்ஷம மத்தியாச்ச, இதெல்லாம் விசாரம் பண்றதுக்கு அக்ஷமஹா, அவ்வளவு போதிய சாமர்த்தியம் எனக்கு இல்லப்பா, இதெல்லாம் விசாரம் பண்ற சாமர்த்தியம் தான் அவன் போயிட்டு எடுப்பான். நமக்கெல்லாம் அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா விசார அக்ஷமஹா அப்படின்னா என்ன, விசார இருக்கக்கூடிய மர்த்தியாச்ச, நம்மள மாதிரி மர்த்தியர்கள் சாமானியவர்கள் ஏதோ பிறந்த இருந்து சேர்த்து போயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், விசாரம் செய்ய சக்தியற்ற மனிதர்கள் எல்லாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குதான் வழி இருக்க, ஒரு குருவை போய் கேளுங்க, அவர் இதெல்லாம் பார்த்து பேசியிருப்பார், அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறார், சௌக்கியமா இதுதான் எங்க குரு பண்ணுவார், எங்க சாட்சியை அப்படிதான் பண்ணுவார், நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கான்பிடன்ஸோட அடிக்க, அவ்வளவுதான் சரியா போயிடுச்சு இல்லையா? அப்படி தத்ருத்வா உபாசத்தே குரு, குரு சொன்னபடி அதை உபாசனை பண்றதுதான் விசேஷம். அதனால இந்த கர்மா உபாசனா விஷயங்களுக்கு இந்த நாலேஜ் குடினஸ் விசாரம் அந்தரேனாபி அப்படின்னு சொல்லிருக்காரு. விசாரம் நீங்க பண்ணி இப்படி எல்லாம் போய் கசச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உபாசீனாம் அனுஷ்டானம் ஆச்ச கிரந்தேஷு வர்ணிச்சம், உபாசனைக்கு விஷயமான இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள்லாம் சின்னதா ஒரு கிரந்தத்தை படிச்சா போதும், நீங்க பரசுராம கல்ப சூத்திரத்தை படிச்சா போதும் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. வர்ணித்தம் ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசார அக்ஷம மத்தியாச்ச, அதை விசாரம் பண்ணக்கூடியதான சக்தி இல்லாத மனிதர்களுக்கு தத்ருத்வா உபாசதே குரோஹோ, இத ஒரு குரு கிட்ட போய் கேட்டுக்குங்க, அவர் எப்படி சொல்லி தராரோ அதே மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை. இதெல்லாம் உபாசனா விஷயங்கள், கர்ம விஷயங்கள்ல இது ஓகே. உபாசனா விஷயங்கள் ஏன்னா அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய உங்க பிரதிபந்தகம் போனோம்னாக்க இந்த அதிர்ஷ்டமான உபாசனாய்களை கை கொள்ளணும். இப்படி இருந்ததுன்னா அது போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுல இருந்தா நம்ம பார்க்கணும் 29 வேதவாக்கியானி நிர்ணேதும் இச்சன் மீமாம்சதாம் ஜனஹ ஆப்தோபதேசேன மாத்ரேன ஹி அனுஷ்டானம் ஹி சம்பவேத். கிளியர் கட்டா உங்களுடைய மென்டல் மைண்ட் மேக்கப் என்ன அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய லெவல் என்ன, இத வெறுமை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா போதுமா, இல்ல உள்ளுக்குள்ள டீப்பா போய் 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 பார்க்கிற ஆசையா அப்படின்னு. அப்படி இருக்குமே ஆனால் யாருக்கு வேத வாக்கியானி நிர்ணயம் சார், வேத வாக்கியத்தில நிர்ணயம் பண்ணிதான் சார் ஒண்ணுக்கும் எனக்கு தெரியணும் சார். ஸ்ருதி, லிங்கம், பிரகரணம், பானம், சமாக்கியா இப்படி எல்லாம் என்னெல்லாம் சொல்லிருக்கு, எது இதுல பலியம்,
அப்படின்னு உள்ள போனீங்கன்னா அது ஸ்ருதியிலேயே விநியோகஸ்ரீ ஸ்ருதி இல்லையா? அதுல வேற நிறைய ஸ்ருதிக்குள்ள பேதங்கள்லாம் இருக்கு. அப்படி லிங்கத்தை நிறுத்தினா இது என்ன விதமான லிங்கம் இல்லையா? புயலிங்கமா என்ன லிங்கம், அது உள்ள பிரகரணம்னா என்ன, இது உள்ளுக்குள்ள 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 விசாரம் போயிட்டே இருக்கும். இது உள்ள போனாக்கா ஆனா சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, அவெல்லாம் போகட்டுமே. வேதவாக்கியானி நிர்ணேதும் இச்சன்னு மீமாம்சதாம் ஜனஹா, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசை, அர்த்தத்தை நிர்ணயிக்க பண்ணணும்ன்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அந்த ஜனஹா மீமாம்சதாம், அவர்கள் அந்த நவுனைய வெறுப்பாக்கிறது, அவர்கள் மீமாம்சை பண்ணட்டும். மீமாம்சை பண்ண வேண்டும் என்பது நம்ம இது சீப்புக்கு சொல்றேன் இல்லையா? என்ன பண்றான், கோம்னா என்ன நவுன், சீப்பு என்னையா பண்ணிட்டு இருக்கான், கோம்பிங் த ஹேர் அப்படின்னா அதையே பண்றான். மீமாம்சான்றது என்ன, ஒரு சாஸ்திரம் ஒரு நவுன், அதையே அவர் வெறுப்பாய் மீமாம்சத்தை, அவர்கள் மீமாம்சை படிக்கட்டும். இந்த கேரளாலக்காரன்னா ஜபம் பண்றான்னு நம்ம சொல்றோம்ல, ஜபிக்கிறான் அப்படின்னு, அந்த ஜபான்ற வார்த்தைய அப்படியே நவுனா கன்வெர்ட் பண்ணி ஜபிச்சுட்டு இருக்கான் அப்படின்வா. அப்படின்னா என்னன்னா அதே மாதிரி பிரயோகம், அது சம்ஸ்கிருத பிரயோகம் தான் அது. மீமாம்சதாம், அவர்கள் மீமாம்சா விசாரணத்தை பண்ணட்டும், மீமாம்சா பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சதாம் வேதவாக்கியானி நிர்ணேதும் இச்சன் மீமாம்சதாம் ஜனஹா. இவனுக்கு அப்படி அனுஷ்டானம் யாரு பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த அதிகாரிக்கு என்ன, அவனுக்கு ரொம்ப சுலபம். ஆப்தோபதேச மாத்திரேன, ஆப்த உபதேச மாத்திரேன இல்லையா? ஆன் தி அதர் ஹேண்ட் ஆப்த உபதேச மாத்திரேன அந்த இடத்துல இருக்கு. ஆப்த உபதேச மாத்திரம் இவனுக்கு எப்படின்னா, ஆப்தனுடைய உபதேசனை கேட்ட மாத்திரத்தினாலேயே அனுஷ்டானம் சம்பவே, இவன் அனுஷ்டானம் ஏற்பட்டு விடும் அல்லவா? அப்படியே பண்ணலாமே இவன் இல்லையா? அதுக்கு இதெல்லாம் தேவை இல்லையே, இந்த விசாரம்லாம் பெரியவா சொன்னா நம்பு பண்ணு, விஷயம் முடிஞ்சு போய் இப்படி பண்றோம். ஆனா இது வரைக்கும் 29 வரைக்கும் பரோட்ச ஞானத்தினுடைய அதிகாரி விஷயத்தை இப்ப சொன்னார். இப்போ 30ல இருந்து டாபிக் சேஞ்ச் 52 வரைக்கும் சொன்னார். இதெல்லாம் ரைட்டு சார், ஆனா பிரம்ம ஞான விஷயத்துக்கு இந்த லாஜிக் எல்லாம் போதாது. இந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டுதான், அங்க மரியாதையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க என்ன பண்ணணும், குரு கிட்ட படிக்கும் போது உபாசனா விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது கர்மா விஷயங்கள் உபாசனா விஷயங்கள்லாம் படிக்கும், அவர் என்ன சொல்றாரோ அதை பவ்யமா கேட்டுக்கணும். அப்ப எதிர்கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, இப்படி இருந்து பண்ணணும். கர்மா பண்ணும் பொழுது நம்ம எப்படி பண்ணணும்னாக்க, ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு விசாரிச்சிருந்தனாக்க இந்த காலம் போயிட்டே இருக்கு, இன்னைக்கு ராத்திரி தூங்கினா நாளை காத்தால எழுந்துக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆகையினால கிட்டு கர்மா பண்ணி பண்ணோம். இன்னைக்கு சந்தியாவந்தனத்தை நிறுத்தப்படாது, எப்படியாவது இன்னைக்கு ஜபம் பண்றது நிறுத்தக்கூடாதுன்னு கர்மா பண்ணும்போது நம்ம காஞ்சி பெரியவர் சொல்லுவார். கர்மா பண்ணும்போது நம்மளுக்கு அல்பாயுசுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஞானத்துக்கு வரும்போது, வேதாந்தம் வரும் பொழுது இந்த எண்ணமே மாற்றிக்கணும். அப்ப நம்மளுடைய மென்டல் மேக்கப் எப்படி இருக்கணும், நான் ரொம்ப தீர்காயிட்டா இருக்கு, என்ன அவசரம், மொள்ள படிக்கலாம், ஒரு உபனிஷத் வார்த்தைகளையும் அர்த்தம் புரிஞ்சுட்டு மொல்லமா இன்னைக்கு ஒரு 2 மந்திரம் படிச்சாலும் நன்னா புரிஞ்சுட்டு படிக்கலாம். நாளைக்கு குரு எங்க போறார், நான் எங்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோட படிக்கணும் இல்லையா? கர்மாவை பண்ணும் பொழுதும் உபாசனை பண்ணும் பொழுதும் ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பண்ணணும். இப்படி கர்மாவுக்கும் உபாசனத்துக்கும் உங்களுக்கு அனுஷ்டானம் ஆப்த உபதேசம் பாத்திரேன, ஆனா விசாரமானது லாங் ப்ராசஸ். அது பஞ்சித்தான பிரம்ம ஞானத்துல இந்த லாஜிக் நீங்க எடுத்துன்னு வந்துடாதீங்க. ஏதோ ஒண்ணு அவசரமா படிச்சு அதை விட்டு போலான்னா அதெல்லாம் நடக்காது பிரம்ம ஞானத்துல, அது கிளியர். அங்க இப்படி 2 விதமாக நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். கர்ம உபாசனா விஷயத்துக்கு சிலது டேக் ஃபார் கிராண்டட் அண்ட் கோ. ஞான விஷயத்துல டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் அண்ட் கோ, யூ ஹவ் டு நோ பிஃபோர் யூ ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இது மாதிரி பிரம்ம ஞானமானது ரொம்ப கஷ்டம். அதனால பிரம்ம ஞான விஷயத்துல இது உபதேச மாத்திரேன போயிடும்னாக்கா அது நடக்காது. குருவானவர் சிரவணம் மனனம் வரைக்கும் தான் வருவார், நிதித்தியாசனம் நம்ம தான் பண்ணி ஆசனம் இல்லையா? அவருடைய ரோல் அங்க நின்று போயிடுது. அவர் பாலாடையில வச்சு வாயில வைக்கிற வரைக்கும் தான், முழுங்கிறது நம்ம கையில வந்து இல்லையா? அப்படி பிரம்ம ஞான விஷயத்துல இது போதாது அப்படின்னு காண்கிறதுக்காக சொல்றாரு. பிரம்மசாட்சி பரோட்ச ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பரோட்ச ஞான விஷயத்தை பேசியிருந்தோம்.
இப்ப அபரோக்ஷ ஞானத்தினுடைய சாதனத்தை சொல்ல போறார் இல்லையா? அபரோக்ஷ ஞானத்துக்கு சாதனம் என்ன? விசாரம் தான் சாதனம். இந்த இடத்துல ஒன்னும் சாய்ஸே கிடையாது, இங்க விசாரம் பண்ணித்தான் ஆகணும். பிரம்ம சாட்சாத் ஸ்வேவம் விசாரேன வினா நிருணாம் ஆப்தோபதேசேன மாத்ரேன ந சம்பவதி குத்ரசித். முதல்ல சொன்னார் ஆப்தோபதேசே மாத்ரேன அப்படின்னு சொன்னார். தத்துவ உபாசத்தே குரு. இங்க என்ன? ஆப்த உபதேச மாத்திரேன்னு இது உபாசனை இல்ல, இது ஞானம். இங்க எப்படின்னா பிரம்ம சாட்சா்கார கிருதிஷ்டு ஏவம் அபரோக்ஷ ஞானம் வர வரைக்கும் பிரம்மத்தை சாட்சாத்கரிப்பதோ என்றால் விசாரேன வினா நன்றாக அதை புரிஞ்சு உபக்கிரமம் உபசம்ஹாரம் அர்த்தாபத்தி இல்லையா, அர்த்தவாதம் அபூர்வதா பலம் உபபத்தி இப்படி எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் பண்ணி ஆகணும். விசாரேன வினா நிருணாம் என்ன அர்த்தம்? விசாரம் செய்யாமல் ந சம்பவதி இல்லாமல் கீழே இருக்கு ந சம்பவதி. விசாரம் இல்லாம இது பிரம்ம சாட்சாத் விஷ்ணு விசாரேன வினா நிருணாம் ந சம்பவதி. பிரம்ம சாட்சாத்காரமோ என்றால் விசாரம் இல்லாம வராது. அங்க எப்படின்னா ஆப்த உபதேச மாத்திரேன. அப்போ அங்க ஆப்த உபதேச மாத்திரேன அங்க வந்தது, அந்த மாதிரி இங்க இல்லப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை இப்படி அன்வயம் பண்ணணும். பிரம்ம சாட்சாத் ஸ்வேவம் ஆப்தவதேசேன மாத்திரேன ந சம்பவதி குத்ரசித் நிருணாம் விசாரேன வினா அப்படின்னு பண்ணோம். பிரம்மத்தை சாட்சாத்காரிக்கணுமானால் விசாரம் செய்யாமல் ஆப்தனுடைய உபதேசத்தினால மாத்திரம் அப்படி எந்த மனிதனுக்கும் அது ஏற்படாது. குத்ரசித்து யாருக்கும் எவனுக்கும் எந்த பிளேஸ்லயும் அது ஏற்படாது. ஆகையினால இதுக்கு பிரம்மஞான விஷயத்துக்கு விசாரம் அவசியம், அத்தியாவசியம். திருப்பி 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 வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கும். அந்த வாரம் பிரம்ம பஞ்சதசி கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். இப்படி இருந்தாதான் வேற வழி கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன, ஒரு தடவை கேட்டான்னாக்கா அது போதும் நினைச்சிட்டு அது அனுஷ்டானத்துல உட்காந்துடலாம். இது அப்படி கிடையாது. இது அவகதி பரியந்தம், அது உங்களுக்கு சாட்சாத்காரம் வர வரைக்கும் பௌன புண்ணிய சிரவணம் திருப்பி 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 புனப்புனகா சிரவணத்தை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். பரோக்ஷ ஞானம் அஸ்ரத்தா பிரதிபத்னாதி ந இதரதே அவிசாரோ அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகः. பரோக்ஷ ஞானம் அஸ்ரத்தா பிரதிபத்னாதி ந இதரதே. சரி, பியூட்டிஃபுல்லா சொல்ல பாருங்க. பரோக்ஷ ஞானமானது ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த குருவனுடைய உபதேசம். அதை கேட்ட ஆப்த உபதேசம் மாத்திரேன உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட அதை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும். அந்த நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சுன்னா அந்த உபாசனையானது பலிக்கவே பலிக்காது. அங்க அதுதான் கண்டிஷன். பரோட்ச ஞான விஷயத்துல அஸ்ரத்தா பிரதிபாதனாதி பிரதிபத்னாதி. பிரதிபத்னாத்தினா பிரதிபந்தகத்தை அப்டக்கிள் அல்ல அப்செக்ட் பண்றது. எது அப்செக்ட் பண்றது? பந்தகா தாது பிரதிபந்த தாத்துன்னு என்ன அர்த்தம்? அப்செக்ஷன். பிரதிபத்னாத்தினா பிரதிபந்தகம், பிரதிபந்தகத்தை ஏற்படுத்துகிறது. எது? பரோட்ச ஞான பிரதிபந்தகம் எது? அஸ்ரத்தா. இது இது வேத பிரமாணம் நிச்சயம், இது என்ன நிச்சயமாக காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நிச்சயமானது வரவில்லை. அந்த பிரகலாதனுடைய அந்த நம்பிக்கைய எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க. எத்தனை பேர் அப்பால இருந்து எல்லாரும் அவனை சொன்னாலும் அவனுடைய நம்பிக்கை விஷ்ணு காப்பாற்றுவார் அப்படின்னு நினைச்சான். நேர அவனுக்காக ஒரு க்ஷணத்துல ஒரு அவதாரம் மகிமை இல்லையா? இவர் தசரதெல்லாம் பாவம் யாகம் பண்ணி அதை பண்ணி புத்திரகாமேஷி யாகம் எல்லாம் பண்ணி அதை ப்ரே பண்ணி ரொம்ப 3 பொண்டாட்டியோட அவசப்பட்டு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பாயசம் எல்லாம் கொடுத்து இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணிதான் ராமராணவர் வந்து ஜனிக்கிறார் இல்லையா? கிருஷ்ணனுடைய ஜனன கேட்கவே வேணாம். எத்தனை கஷ்டம். முன்னாடி 7 பேர் தகராறெல்லாம் பண்ணி ஒவ்வொன்னு செத்து போய் எத்தனையோ கலாட்டாக்கு பிறகுதான் அவர் வந்தார். இவ்வளோ டைம் கன்சியூமிங். ஆனா அந்த ஸ்ரத்தாளுவாக இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கோ கன நேரம் அப்படியே டப்புன்னாரு. அவர் தூண்ல இருந்து வந்து விட்டார்.
இல்லையா? இப்படி அந்த ஸ்ரத்த தான் காரணம் அந்த விஷயத்துக்கு. அதுக்குனால பரோட்ச ஞானத்துக்கு அஸ்ரத்த தான் பிரதிபந்தகம். ஸ்ரத்த இல்லாம அந்த வேத பிரமாணம் நிச்சயமா பகவான் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல பாருங்க இல்லையா? ஆனா எல்லாரும் நம்ம விபூதி எல்லாம் இருக்கோம், பக்தன்னு சொல்றோம். ஆனா நமக்கெல்லாம் பக்தி இருக்கான்றது யோசிச்சு பார்த்தோம்னா தகராறு தான் அடிக்கிறது. எப்ப பேங்க்ல டெபாசிட் வச்சுட்டு இருக்கானோ அப்பவே என்ன கடவுளை நம்ம அதை எங்கேயாவது கொடுத்துருப்பானே, தாமெல்லாம் பண்ணி இருப்பானே அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கடவுள் காப்பாத்துவார் ஆனா சொல்ல முடியாது அந்தால அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப விபூதி நம்ம இருக்கிறது ஆஸ்திகன்னு சொல்லிக்கிறது எல்லாம் ஏதோ பாவம் அதையாவது சொல்லிட்டு இருக்கா, தப்பு இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டு இருக்கா. அப்படின்னா என்ன பூர்ண சிரத்தை இல்லை. அதனாலதான் பரோட்ச ஞானமே தகராறு. பரோட்ச ஞானம் அஸ்ரத்தா பிரதிபாத் நாதி ந இதரத்து. பரோட்ச ஞானத்தை ஏற்படாமல் தடுப்பது சிரத்த குறைவு தான், வேறு எதுவும் இல்லை. ந இதரத்து, நோ அதர் திங். அதனால பரோட்ச ஞானத்துக்கு பிரதிபந்தகம் சிரத்த. சரி, அப்படி வாங்க. அபரோக்ஷ ஞானத்துக்கு பிரதிபந்தகம் என்ன? விசாரம் பண்ணாம இருக்கிறது, டல் இன்டலெக்டா இருக்கு. வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா அங்க என்ன சொல்லிருக்கு, இங்க என்ன சொல்லிருக்கு, இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் ஆகணும். புரியாம லெக்சர் வந்தான்னு சொல்ல முடியாது. புராணமா இது இப்படி தூக்கம் வந்துச்சுனா கூட அப்படி கேட்டுக்கலாம். பௌராணிக லெக்சர்லாம் அப்படி உட்காந்துக்கலாம். ஏன்னா அது ஏதோ காலக்ஷேபத்துக்காக போறோம், அப்படி புண்ணியம் ஏற்படும். இல்லைன்னா ஆத்துல என்ன பண்ணிருக்க போறோம், டிவி பார்த்திருக்க போறோம். அப்படிலாம் வேதாந்தா லெக்சருக்கு அப்படி வர முடியுமோ? வேதாந்தா லெக்சர் வந்தா அட்டென்ஷன். ஆத்துல நீங்க இருக்கும்போது எத்தனை காரியங்கள் வந்தா அதெல்லாம் விட கஷ்டமா இங்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு எஃபர்ட் போய் அப்படிக்கா. அபிசாரா அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகா. அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய, அபரோக்ஷ ஞானம் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன எது காரணம்? அதிசாரா, விசாரமின்மை. விசாரம் பண்ணாம இதை டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். இது எப்படின்னு சிந்திச்சுதான் ஆகணும். நீதான் பிரம்மா, ஓஹோ நான் தான் பிரம்மமா அப்படின்ட்டு என்ன பேசணும். அது எப்படியா நான் பிரம்மா, எப்படி சொல்றீங்க, என்ன பிரமாணம், அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணாதானே அது கிடைக்கும். இல்லன்னு யூ கேனாட் டேக் ஃபார் கிராண்டட். இதுல அங்க சாலி கிராமத்துல இருக்கட்டும், ஓகே சார் இருக்கட்டும், இந்தாங்க ஒரு பூ அப்படின்னு போட்டு போலாம். இங்க நீதான் பிரம்மான்னாக்க அது எப்படி நீங்க விசாரம் பண்ணாம எடுத்துக்க முடியும்? அவிசாரா அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகா. அபரோக்ஷஸ்ய ஞானஸ்ய பிரதிபந்தகா அவிசாரா. அங்க எப்படி பரோட்ச ஞானஸ்ய பிரதிபந்தகா ஸ்ரத்தா அஸ்ரத்தா, ததா அபரோக்ஷ ஞானஸ்ய பிரதிபந்தகா அவிசாரா அப்படின்னு அர்த்தம். அங்க பரோட்ச ஞானத்துக்கு பிரதிபந்தனாட்டி எது? அஸ்ரத்தா அப்படின்றது. இங்க அபரோக்ஷ ஞானத்துக்கு பிரதிபந்தகமானது அவிசாரா இல்லையா, விசாரம் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேருக்கும் பாருங்க இங்க அப்சக்கல் எப்படி வருது பாருங்க. ஒரே டெக்ஸ்ட், ஒரே வாத்தியார் எடுக்கிறார், எல்லாரும் கிளாஸுக்கு வரும் இல்லையா, எல்லாருக்கும் எல்லாம் புரியுதா? சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்படின்னு அர்த்தம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ண வேண்டியது? இன்னொரு தடவை விசாரம் பண்ணிதான் அறிந்து கொள்ள வேண்டியது. இன்னொரு தடவையும் அடுத்த தடவை சொல்ல வேண்டியிருக்கு. அவன் அடுத்த தடவை போன தடவை விட்டதை பிடிச்சுக்க வேண்டியிருக்கு. இப்படித்தானே இருக்கு. அதனால அபரோக்ஷ ஞானம் புரிந்து கொள்ளத்துக்கு வரத்துக்கு விசாரம் ஆவசியமாக இருக்கக்கூடியது. உபாசனா விஷயத்துக்கோ அதுக்கு என்ன, வெறும் ஸ்ரத்த இருந்தா போதும் இல்லையா? அஸ்ரத்த இருந்தா பரோட்ச ஞானம் கூட வராது. இங்க பிரம்ம ஞானத்துக்கு அவிசாரம் இருந்தா அபரோக்ஷ ஞானம் வராது. அவன் பரோட்ச ஞானத்தோடு நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கும். பரோட்ச ஞானம் ஏற்படாமல் தடுப்பது ஸ்ரத்தையின்மை. அபரோக்ஷ ஞானம் ஏற்படாமல் தடுப்பது எது எனில் விசாரமின்மை அப்படின்னு சொன்னார் இல்லையா? லேக் ஆஃப் விசாரம் தான் காஸ் ஃபார் தி ட்ரபிள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கூட, விசாரியாபி அபரோக்ஷேன பிரம்மாஸ்மானம் ந வேத்தி சேத் அபரோக்ஷ்யா அவசானத்வாத் பூயோ பூயோ விசாரயேத். விசாரம் பண்றேன் சார், விசாரித்து கூட நான் விசாரம் பண்ணாமே இருக்கேன். இவ்வளவு நல்லா கிளாஸ் வந்துட்டு இருக்கானே. விசாரியாபி
இல்லையா? நல்லா விசாரம் பண்றேன், ஆனாலும் ஆபரோக்ஷேன பிரம்மாத்மானம் நவேத். அப்படியே எனக்கு அபரோக்ஷ ஞானம் வரலையே சார், என்ன பண்றது? எவ்வளவு நாள் தான் நானும் 30 வருஷமா நானே இருக்கேன் வேதாந்தத்தை. அபரோக்ஷம் ஆகும் அபரோக்ஷம் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டீங்க, எனக்கு ஒண்ணும் அபரோக்ஷம் ஆனா மாதிரி தெரியலையே அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏதாவது வழி இருக்கா? சுருக்கு வழி ஏதாவது இருக்காண்டா? ஒரு வழி கிடையாது. திருப்பி நீங்க 31வது வருஷம் அட்டன் பண்ணுங்க, இந்த தடவை நிச்சயமா உங்க சக்சஸ் ஆவீங்க, அவ்வளவுதான் வழி. என்ன எப்படி அது அப்படின்னா ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. விசாரியாபி அபரோக்ஷேன பிரம்மாத்மானம் ந வேத்தி சேத். விசாரித்து கூட தன்னை பிரம்மமாக அபரோக்ஷமாக அறியவில்லையே என்றால், அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா வரக்கூடாது. அப்படி கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லிதானே ஆகணும். ஏன்னா அபரோக்ஷ அவசானத்வாட்டு, அபரோக்ஷ தன்மையானது உங்களுக்கு முடிவாக ஏற்பட வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? பூயோ பூயோ விசாரையே. திருப்பி திருப்பி அத போகணும். எவ்வளவு தோசை சார் சாப்பிடுறதுன்னா, பசி போற வரைக்கும் அவ்வளவு தோசை சாப்பிடுறியோ அவ்வளவு தோசை சாப்பிடுது. எவ்வளவு நாள் சார் நான் இந்த தோண்டிட்டு போயிட்டு இருப்போம் பூமியான்னா, கிணறுக்காக தானே போடுறேன். எப்ப தண்ணி வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறுத்த போறேன். அப்புறம் விசாரம் பண்ணிட்டே இருக்கேன். எது வரைக்கும் விசாரம் பண்றோம்? அபரோக்ஷ ஞானம் வர வரைக்கும். அபரோக்ஷ ஞானம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விசாரமானது நிக்க போறது. அது வரைக்கும் புயஹா புயஹா திருப்பியும் திருப்பியும் அதை பண்ணிக்கொண்டேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அனுபவத்துக்கு தான் ரொம்ப வேல்யூ இங்க கொடுத்திருக்கு. நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லும் போது ஏட்டுச்சோரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு வெறும படிச்சாலாம் படிச்சுட்டே இருந்தான்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை சார் அப்படின்னா, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் லோக்கல்ல சொல்லக்கூடிய பழமொழி. அதெல்லாம் ஒண்ணு எப்பொருள் யார் யாரோ வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுது, அதெல்லாம் ரைட்டு. கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தான்னாக்கா யார் சொல்றாங்களோ அவ்வளவு சொன்ன யார் எது சொன்னாலும் கேட்டு இருக்க முடியுமான்னு, அந்த எந்தெந்த வாயிலிருந்து எப்படி வரணுமோ அந்தந்த வாயிலிருந்து அப்படி வந்து கேட்டா அதெல்லாம் நம்ம ஜெனரலா சொல்லக்கூடியது. ஒரு தேசத்துக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள், காமன் மேனுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள், அது சரி வேற ஆங்கிள் சொல்றோம். இங்க அதெல்லாம் வந்து வேதாந்தத்துக்கு ரொம்ப அப்ளையே நம்ம பண்ண முடியாது இல்லையா? நம்மளுடைய நியாயங்கள்ல லௌகிகமா வியாபகாரிகத்துக்கு சொல்லப்பட்ட நியாயங்கள் எல்லாம் தர்மங்கள் எல்லாம் போனோம். ஆனா வேதாந்தத்துக்கு அந்த லாஜிக்கு வராது. இங்க வந்து ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னாக்க இது ஏட்டு சொரக்கா தான். திருப்பி திருப்பி அதை படிச்சுட்டே இருக்க வேண்டியதானே. எப்படி படிக்காம இருக்கிறது? ஒன்ன பண்ணனா திருப்பி பௌன புண்ணிய சிரவணம் குறியாது, திருப்பி புனப்புனகா சிரவணம் பண்ணணும். தத்பதத்தினுடைய அர்த்தம் என்ன விசாரிக்க வேண்டியது, தொம்பதத்தினுடைய அர்த்தம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு, அசிபதத்தினுடைய அர்த்தம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு, தத்துக்கும் தொம்முக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு, தொம்முக்கும் அசிபதத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன. இது என்ன லட்சணம் சொல்லியிருக்கு? ஜெகல் லட்சணையா சொல்லியிருக்கா, அஜகல் லட்சணையா சொல்லியிருக்கா, ஜெகா ஜெகல் லட்சணையா சொல்லியிருக்கா அப்படின்லாம் நம்ம பண்ணி பார்த்தா தானே தெரியும். இதெல்லாம் இல்லாம எப்படி மகா வாக்கியமானது என்கொயரி பண்ணாம எப்படி அபரோக்ஷ ஞானமானது வரும்? ஏன் அவாந்தர வாக்கியங்கள்னால பரோட்ச ஞானம் வரும். அதெல்லாம் கேட்ட மாத்திரத்திலேயே வந்துருச்சு. பரோட்சத்திலிருந்து அபரோக்ஷம் வரணும்னாக்க அந்த விசாரமானது அவசியம். அதனாலதான் அவர் 20வது ஸ்லோகத்துல அட்டிச்சு சொன்னாரு, பிரம்ம யஜ்யதி சாஸ்திரேஷு பிரத்யக்வேனைவ வர்ணிதம் மகாவாக்கியைஹி ததாப்யேதத் துர்போதம் அவிசாரிணஹ. சாஸ்திரத்துல சொல்ல, சாஸ்திரேஷு யஜ்யதி பிரம்ம பிரத்யக்தேன வர்ணிதம். சாஸ்திரங்களில் எப்படியும் அந்த பிரம்மமானது சாஸ்திர மகா வாக்கியங்களால பிரம்மத்தை உள்ளே இருக்கும் ஆத்மா பிரத்யக்தேன உள்ளே இருக்கும் ஆத்மாவாக உபதேசிக்கப்பட்டது இல்லையா, வர்ணிக்கப்பட்டது. இதனால மகா வாக்கியங்களின் மூலமாக சாஸ்திரேஷு மகா வாக்கியை பிரம்ம யஜ்யதி பிரத்யக்த்வேனைவ வர்ணிதம் ததாபி. ஆனாலும் சொல்லியிருக்கேன், நானும் கேட்டேன், ஆனாலும் இது என்னதாச்சா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மன் தான், ஈஸ்வரன் தான், சாட்சாத் ஈஸ்வரன் தான் என்கிட்ட இருக்கார் அப்படின்னு சொன்னேன். புத்தகமும் சொல்லிட்டு நானும் கேட்டேன். ஆனா ஆயிட்டா இல்லையே. ஏன்? அது அறியறது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டு அது சொல்லிட்டு ஈஸி. அது துர்போதம். துர்போதன துக்கேன ஞாத்தவியம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? என்னுடைய அந்த கர்மத்தை கண்ணாடி
அந்த கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும், நான் உபாசனை பண்ண வேண்டியது அப்படி பண்ணணும். அது கூடவே வேதாந்த விசாரத்தையும் பண்ண வேண்டியது. அப்படி அந்த வேதாந்த விசாரம் வரும்போது என்னுடைய மனசானது எப்போ கல்மஷம் இல்லாம சுத்தமாகுமோ அப்பதான் குறிக்க போறது அந்த தத்துவமத்தின்றது. அது எப்படி பண்ணா திருப்பி விசாரம். அவிசாரணா துர்போதம். விசாரம் இல்லாம அது முடியவே முடியாது. இப்ப ஆகையினால விசாரம் பண்ணிதான் ஆகணும். அதனால விசாரம் ஆவசியக்கு எதுக்கு? அபரோக்ஷ ஞானத்துக்கு. விசாரம் அப்புறம் பிராரப்த ஞானத்துக்கு அவ்வளவுதான் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நீங்க குருவை நம்பலாம், ஒரு புத்தகத்தை நம்பலாம், நேரம் வந்து லெக்சர் அட்டென்ட் பண்ணலாம், அதெல்லாம். ஆனா இந்த அபரோக்ஷமா நானே பிரம்மன் நினைக்கணும்னாக்க அதுக்கு விசாரமானது அவசியகம், மனனமானது அவசியகம். இது பண்ணித்தான் ஆகணும். விசாரியா அபரோக்ஷேன பிரம்மாத்மானம் நபேத்தி சேத். இல்லையா? விசாரித்து கூட தன்னை பிரம்மமாக அபரோக்ஷமாக அறியவில்லை. அபரோக்ஷ தன்மையிலேயே முடிய வேண்டுமையானால் மேலும் மேலும் விசாரிக்க வேண்டும். அபரோக்ஷ தன்மையானது ஒரு முடிவுக்கு வரணும்னாக்க எப்போ முடிவு? கிணறு வெட்டத்துக்கு ஆரம்பிச்சேன், தோண்டிட்டே இருக்க வேண்டியதான். என்ன தண்ணி வரலையே, இன்னும் கொஞ்சம் தோண்டு வரும், இன்னும் கொஞ்சம் தோண்டு வரும், இன்னும் கொஞ்சம் தோண்டு வரும். வந்துருச்சுன்னா ஸ்டாப், அவ்வளவுதான். எது வரைக்கும் பசி இருக்கோ சாப்பிடு. ஒரு தோசை போட்டுக்கோ, 2 தோசை போட்டுக்கோ, 3 தோசை போட்டுக்கோ, 4 தோசை போதும் சார், நான் பசி போயிடுச்சுன்னா ஓகே ஸ்டாப்பிங். அதே மாதிரிதான் இங்க அபரோக்ஷ ஞானம் வர வரைக்கும் புனப்புனகா நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னாரு சார். புனப்புனகா கேட்டுட்டே இருக்க சார். வயசாகி போயிடுச்சு இல்லையா? எப்போ வேணாலும் டெத் டோர் யம தர்மராஜாவுக்கும் நமக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ வேணாலும் நான் பாத்துக்கு வரேன்றாரு அவரு இல்லையா? எப்போ வேணாலும் வருவார். இப்ப போயிடுச்சுன்னா என்ன, அவன் யோக புருஷனா போயிடுவேன சார். இங்கேயும் இல்ல, அங்கே உங்க பேச்சை கேட்டு நான் ஒழுங்கா என்ஜாயாவது பண்ணிருப்பேன். அது மாலுக்குன்னு சுத்தி இந்த என்ன போய் இல்லையா, சினிமா இனிமா பார்த்து டிராமா பார்த்து என்ன போய் வேதாந்தத்துல உட்கார வச்சு இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இப்படி இருந்து கட்சியில அந்த லைஃபையும் விட்டேன். இப்ப இங்கேயும் ரொம்ப ஞானம் வரல, என் கதி அதோ கதியா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் வரலாம் சில பேருக்கு இல்லையா? சந்தேகம். யோக புருஷனா பிறந்துட்டான்னா அடுத்த ஜென்மா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. நீங்க படிச்சது இந்த ஜென்மாலேயே உங்களுக்கு வரும். ட்ரெய்னிங் விச் அடுத்த ஜென்மாலையும் வரலாம். ஏன் அடுத்த ஜென்மா கர்ப்பத்திலையும் கூட வரலாம். வாமதேவனுடைய எக்ஸாம்பிள் இருக்கு, பிரகலாதனுடைய எக்ஸாம்பிள் இருக்கு. பிறக்கும் பொழுதே கூட ஞானியாக பிறக்கலாம். அப்படி இல்லைன்னா இத பத்தி விஸ்தாரமாக 6வது சாப்டர்ல அர்ஜுனன் கேட்கறான், யோக புருஷனுடைய கதி என்ன ஆகும்னு. அதுக்கு பகவான் சொல்றாப்பா, இந்த கல்யாண கிருத்து ஒருத்தன் வேதாந்தம் படிச்சவன்றவன் கல்யாண கிருத்து, அவன் ஒரு மங்கள காரியம் பண்றான். அவனுக்கு துர்கதிம் தாத்த கட்சி, அவன் ஒரு நாளும் துர்கதியை அடைய மாட்டான். அவனுக்கு சிரேயஸ்தான். அடுத்த ஜென்மால இதுக்கு மேல அவன் எங்க பிறப்பான்? ஸ்ரீமதாம் கேஹேவா சீமதாம் கேஹேவா, ஒரு நல்ல லட்சுமிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பிறந்து அவன் விட்ட குறை தொட்டக்கரையாக அவன் பண்ண அந்த நிதித்தியாசனத்தையும் சிரவணத்தையும் பண்ணிட்டு அங்கேயே அவன் நிச்சயமாக ஞானத்தை அடைவான். அவனுக்கு மாத்திரம் துர்கதியே கிடையாது. அவன் அடுத்த ஜென்மா திருப்பி இங்கதான் பிறப்பான். அதுல இல்ல ஒரு நல்ல வேத அத்தியாயனங்களா இருக்கக்கூடிய தீமானா இருக்கக்கூடிய ஒரு அறிவாளியினுடைய குடும்பத்துல அப்பா அம்மா எல்லாரும் அறிவாளிகளா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல பிறந்து இல்லையா, இதெல்லாம் இந்த புண்ணியங்கள்லாம் அவன் பண்ண புண்ணியங்கள்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க வந்து பிறந்து அதுக்கப்புறம் இந்த உட்ட குறையில இருந்து எது யதாசுத்தம் யதாகிருதம், எப்படி எது இதெல்லாம் செய்யணோ அதை அனுபவிக்கணும். எது வரைக்கும் கேட்டானோ அது அப்படியே இருக்கு. அதுக்கு மேலதான் பரமார்த்தம் அடிக்கடி தத்துவபோதத்தோட செத்து போயிட்டான்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நேரம் உபநிஷத்துக்கு வந்துடலாம், பிரம்மசூத்திரத்துக்கு வந்துடலாம் இல்லையா? சார் பிரம்மசூத்திரம் படிக்கவே இல்லை, நீ ஒண்ணு கவலைப்படி, அடுத்த ஜென்மால அந்த பாக்கி 25 சூத்திரம் முடிச்ச உடனே நீ உங்களுக்கு ஞானம் வந்துடும், கவலைப்படாதீங்க. அப்படிதான் சொல்லிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க கேட்டிருக்கீங்களோ அதுவும் கூட வருது. நம்ம கூட நம்ம சாகும் பொழுது எல்லாம் வருது. பூர்வ பிரக்யா விஞ்ஞானமும் பூர்வ பிரக்யாவும் சேர்ந்துதான் நம்ம பிறக்க போறோம் அடுத்த ஜென்மால அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விசாரம். விசாரையன் ஆமரணம் நைவாத்மானம் லபேத சேத். விசாரையன்னே ஆமரணம் சார், ஆமரணம் விசாரையன்னு சார். விசாரித்துக் கொண்டே இருந்தேன் சார். நான் எப்போதும் கிளாஸுக்கு போயிருந்தேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், மழை இருந்தாலும், வெயிலா இருந்தாலும் நான் போயிட்டு தான் இருந்தேன். எங்க ஆச்சாரியாலும் நன்னா சொல்லி கொடுத்தார். அவரும் இல்லவே இல்லை எதையும் கொடுக்கல. ஆனா விசாரம் ஆமரணம் பண்ணிருக்கேன். நான் நல்ல வயசாக வரைக்கும் ஒரு நாள் விடாம விசாரிச்சிருக்கேன். ஆனாலும்
நைவாத்மானம் லபேத். சார், ஆத்ம சாட்சா்காரத்தை நான் அடைஞ்சாப்புல தெரியலையே சார். லபேத், இன்னும் அடைஞ்ச மாதிரி தெரியலையே சார். இப்படி ஒரு குறவு உனக்கு மனசுல இருக்குமே ஆனால் விசாரையன் ஆமரணம் நைவாத்மானம் லபேத் சேத். ஆமரணம் விசாரையன் நபி, மரணம் வரைக்கும் நான் வேதாந்தா கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தாலும் கூட நைவ ஆத்மானம் நைவ லபேத், இந்த ஆத்மாவை நான் அறிந்து கொள்ளவே இல்லை சார் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். வேதாந்தம் படிக்கிறோம் கம்ப்ளைண்டோ கூடாது, இவர் செகண்ட் நன்னு தெரியும். ஆனாலும் அதற்கு ஏதோ பழைய தோஷத்துல அந்த வினயம் நினையெல்லாம் லோகத்துக்கு இவன் யூஸ் பண்ணது இங்கேயும் அப்ளை பண்ணிட்டானாக்க பிரம்ம ஞானத்த விஷயத்திலயும் அது வெளியில பொறுக்கும் போது நீங்க வினயமா இருக்கணும், எல்லாருக்கும் பௌவியமா இருக்கணும், பணிவா இருக்கணும்னா ஆத்மா நீதான் பிரம்மன்னா பணிவா அதெல்லாம் கிடையாது சார். நான் பிரம்ம இல்லை சார், நான் அந்த பணிவை அங்க யூஸ் பண்ணேன் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீங்க கெட்டாதானே நான் தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்துல அப்படி நைவ ஆத்மானம் லபே சேத் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் இது சேத் ஜன்மாந்தரம் லபே தெய்வ பிரதிபந்தக்ஷயே சதி. பிரதிபந்தமானது நிச்சயமாக ஜென்மாந்தரத்துல அடுத்த ஜென்மால மறு ஜென்மால பிரதிபந்த க்ஷயமானது நிச்சயமாக உங்களுடைய பிரதிபந்தம், இந்த பிரதிபந்தமானது க்ஷயமாயிடும். பிரதிபந்தம் இந்த தடையானது நிவர்த்தி ஆயிடும், க்ஷயமாயிடும், நிவர்த்தி ஆயிடும். அந்த நிவர்த்தி ஆயிடுச்சே ஆனால் பிரதிபந்த க்ஷயே சதி, இந்த பிரதிபந்தம் க்ஷயமாகுமே ஆனால் ஜென்மாந்தரே லபேதேவ நிச்சயமா அடுத்த ஜென்மாவில நீங்க கிடைச்சுத்தான் தீரும் அப்படின்னு. இதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னா 6வது சாப்டர் தான் பிரமாணம். நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு, கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்லிருக்கு? இந்த நாலேஜ் நிச்சயமா இங்கேயே வரும். நிச்சாயத்தன் முத்திமுகா பிரமுச்சத்தை, நிச்சயமா இங்கேயே மரணத்திலிருந்து இவன் தப்பினா இவன் சாகும் பொழுது இவனுக்கு அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆகி விடுகிறது வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம். அப்படி ஒரு சந்தேகம் யாருக்காவது இருக்குமே ஆனால் ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஜென்மாவில அந்த உட்டக்குறை தொட்டக்குறை நீங்க கொஞ்ச நாள் ஞானியா இருந்துடுவீங்க, எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க சின்ன வயசுல சாஸ்திரம் படிக்க வேணாம், ஒன்னும் படிக்க வேணாம், நீங்க ஞானியா வந்துடுறீங்க அப்படின்னா 15-16 வயசுக்கு ரமணர் மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டாருனாக்கா என்ன அர்த்தம்? அவர் ஒன்னும் படிக்காம இல்ல, பூர்வ ஜென்ம கிருதாபியாசம் இருக்க அது. அதனால இந்த ஜென்மால உட்டக்குறை தொட்டக்குறை அவ பகவானா தோன்றி அவரால இத போய் இந்த வேதாந்தமானது புலரிக்காகணும், இந்த ஆத்ம ஞானமானது எங்கும் பரவணும்ன்றதுதான். அதுக்காக அவெல்லாம் வந்திருக்கா இல்லையா? அவதார புருஷர்களாகவோ முட்டக்குறை தொட்டக்குறையாகவோ அப்படிதான் வருவார்களே தவிர ஒரு நாளும் வேதாந்தம் படித்தவன் துர்கத்தின் ஆத்ம கட்சி அவன் ஒரு நாளும் என் குழந்தையே ஒரு நாளும் அவனுக்கு நகி கல்யாண கிருத்து இல்லையா? அவன் கல்யாணம் கிருத்து, அவன் வேதாந்தம் படிச்சவன் அவனுக்கு ஒரு நாளும் இது இகவா அமுத்ரேவா வித்யத்யேவம் சூத்திரகிருதோதிதம் சுன்வந்தோப்யத்ர பகவஹா என்ன வித்யு இதி ஸ்ருதிஹி. இந்த ஜென்மாவிலேயோ மறு ஜென்மாவிலேயோ அப்படின்னு வியாசர் பிரம்மசூத்திரத்துல கிளியர் கட்ட ஐஹிகம் ஆமுஷ்ய பிரஸ்துதி பிரதிபந்தே தத்தரிசனாத் அப்படின்ற ஒரு சாதனாத்தியாயத்துல அருமையான ஒரு தரத்துல இதை தீர்மானம் பண்ணியிருக்கார். காட்டக உபனிஷத் சிறுவந்தோபி பகவோ என்னதப்யு அப்படின்னு சொல்ற கட்டோபனிஷத் மந்திரத்தினாலையும் இந்த விஷயமானது விசேஷமாக தீர்மானிக்கப்படுகிறது. 6வது சாப்டர்ல இல்லையா? அர்ஜுனனுடைய கேள்வி யோக பிரச்சனா ஆயிட்டான்னா என்ன பண்றது, இந்த ஜென்மால அது கயம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவன் கேட்டான். இதுக்கெல்லாம் அங்க பதில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அதனால கவலைப்படவே வேண்டாம். எப்ப வேதாந்தத்துக்கு ஒருத்தன் அபரோட்ச ஞானம் வரணும்னு நினைச்சுட்டானோ, வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டானோ, நிச்சயமா அவனுக்கு இது திஸ் ஜென்மா வெயிலிங் வித் நெக்ஸ்ட் ஜென்மா நிச்சயமா அவன் ஞானத்தை அடைவான். இதுல ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கிறாரு வித்யாரண்யர். அப்படின்னா என்ன கான்பிடன்ஸ் பாருங்க, நமக்கெல்லாம் பார்த்து ஒரு கேரண்டி கார்டு கொடுக்குற. ஒன்னு வாரண்டி பாருங்க, ஒன்னு கவலைப்படுங்க, ஐ ஆம் தட், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், யூ வில் ஆல் பி ஞானி அப்படின்னு சொல்லிவிட்டார். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி